அதாவது நுகர்வோருக்கு எப்பவுமே தனியார் சப்போர்ட் பண்ணாலும் இல்லையோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அரசுடைய ப்ராடக்ட் தான் இந்த ஆவின் பால். நான் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, ஏன்னா நான் கட்சி சாராதவன். ஸோ அப்போ கிட்ட ஒரு 5-6 வருஷமாவே நான் அதுக்கு மேலேயே சொல்லலாம், ஒரு 7-8 வருஷமாவே இதுக்கு நான் குரல் கொடுக்குறேன். நான் சேலஞ்ச் பண்றேன். 20 வருஷமா ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கல. நம்புறீங்களா? நம்ப முடியல சார். ஏன்னா இப்போ நீங்க நம்ப முடியல சொன்னீங்கல்ல, இப்போ உங்க வாயில நீங்களே ஒத்துப்பீங்க, பாக்குறீங்களா? இப்போ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மக்களும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, மக்கள் யாருமே தவறு நடந்தா கேட்கறது இல்ல. 1 ரூபாய் தானே 2 ரூபாய் தானே அப்படின்னா, இப்போ எத்தனை லட்சம் லிட்டரு எத்தனை கோடி விற்கிறாங்க இன்ட்டு இந்த 2 ரூபாய். அப்ப இந்த இத்தனை கோடி யாருக்கு போகுது? ஒரு நாளைக்கு எத்தனை கோடினா அப்ப 30 நாளைக்கு எத்தனை கோடி, வருஷத்துக்கு எத்தனை கோடி, இது யாருக்கு போகுது? ஸோ நான் இப்போ ஒரு நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு முதல்வர் ஆகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா நல்லது என்ன நினைப்பேன். அப்படிதான் எல்லா முதலும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏன் இதுக்கான விஷயங்கள் சஜஸ்ட் பண்றது இல்லை? அப்ப ஏன் நம்ம டாப் லெவலில் படிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கோம், நிர்வாகத்தோடைய தலைவராக ஏன் உட்காந்துருக்கோம் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு. நம்ம கேட்க அந்த உதயநிதியத்தை பின்னாடி ஒரு 2 ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, இதுல மக்கள் அழகா போகலாம். ஆனா அதை மறைச்சு நான் உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்புறேன், நீங்க அதையும் காமிக்கலாம். நீங்க இந்த வீடியோல அதுல எல்லாம் தனியார் போர்டை போட்டு வச்சிருக்காங்க, விளம்பரம் போட்டு அந்த பேரிகேட் போட்டு அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு நான் பழைய ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள், அதாவது பழைய இன்னும் இருக்காரு, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் ஐஏஎஸ், அவருக்கு போன்ல சொல்லி வாட்ஸ்அப் அனுப்ப சொன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. கார்பரேஷன் இருக்கக்கூடிய அத்தனை ஐஏஎஸ் காமிச்சாச்சு, நடவடிக்கை இருக்குல்ல. காவல்துறைக்கு சொல்லியாச்சு, போக்குவரத்து காவல்துறைக்கு நடவடிக்கை இல்லை. அப்ப பொது அந்த பலம் வாய்ந்த மனிதர் யார்? அவர் பெரிய மனிதரா இல்ல பெரிய மனிதரோட நண்பரா? எப்படி அவங்க ஒரு ஆளா இல்ல 4-5 பேரா? இவங்க எல்லாம் ஏன் பொது போக்குவரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? அதை ஏன் எடுக்க முடியல? வாரும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில நம்ம கூட இணைந்திருக்கிறவர் சேவை செம்மல் மாநில தலைவர் டாக்டர் அழகர் செந்தில் அவர்கள். இவர் அட்வொகேட், அதுவும் இல்லாம பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம், இதுல 13 வருஷமா மக்களுக்காக குரல் கொடுத்து சாலை பாதுகாப்புல இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், அதாவது குட்கா, பான்பராக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு போராடி, சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கிறதுக்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக போராடி, நீர்நிலை ஆக்கிரமிப்புக்காக போராடியவர் 13 வருஷமா நம்ம கூட வீடியோவில் இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆவின் பால் எம்ஆர்பி விட 2 ரூபா அதிகமா விற்கிறாங்க, அரசு பால் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோருக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது நுகர்வோருக்கு எப்பவுமே தனியார் சப்போர்ட் பண்ணாலும் இல்லையோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இப்ப அரசுடைய ப்ராடக்ட் தான் இந்த ஆவின் பால். நான் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, ஏன்னா நான் கட்சி சாராதவன். ஸோ அப்போ கிட்ட ஒரு 5-6 வருஷமாவே நான் அதுக்கு மேலேயே சொல்லலாம், ஒரு 7-8 வருஷமாவே இதுக்கு நான் குரல் கொடுக்குறேன். எம்ஆர்பியோட 2 ரூபாயில இருந்து 2 ரூபா 50 காசு 3 ரூபா வரையும் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க கடைக்காரர்கள். நான் அந்த ஆவினுடைய ஐஏஎஸ் வரையும் பல ஐஏஎஸ் பார்த்து முறையிட்டாச்சு. எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஒரு தனியார் தப்பு செஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அரசு பொருளான அந்த பால், அத்தியாவசிய தேவையான பால், அந்த கிரீன் மேஜிக்கா இருக்கட்டும், ப்ளூவா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட்ல எதுவா இருந்தாலும் 2 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னா அப்ப இதை கட்டுப்படுத்த தவறிய அதிகாரிகள் யார்? இப்ப இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மக்களும் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, மக்கள் யாருமே தவறு நடந்தா கேட்கறது இல்ல. 1 ரூபாய் தானே 2 ரூபாய் தானே அப்படின்னா, இப்ப எத்தனை லட்சம் லிட்டரு எத்தனை கோடி விற்கிறாங்க இன்ட்டு இந்த 2 ரூபாய். அப்ப இந்த இத்தனை கோடி யாருக்கு போகுது? ஒரு நாளைக்கு எத்தனை கோடினா அப்ப 30 நாளைக்கு எத்தனை கோடி, வருஷத்துக்கு எத்தனை கோடி, இது யாருக்கு போகுது? இது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரா இல்லையா? சோ அதனால முதல்வர் அவர்கள் தயவு செய்து அடுத்த மீட்டிங் போடும்போது ஐஏஎஸ் கூப்பிட்டோ, இல்லைன்னா அந்த லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களை கூப்பிட்டு, சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குலாம் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. போலீஸ்க்குனா 100க்கு கால் அடிக்கலாம், எப்போ கால் அடிக்கலாம், போலீஸ்க்கு உடனே ஆன்சர் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். இந்த நுகர்வோருக்கு என்ன நம்பர்னு கேட்டா 04428592828 28592828 அப்படின்னு ஒரு நம்பர் கால் பண்ணும். ஆனா 10 மணில இருந்து 5 மணில இருந்து வேலை செய்வாங்க. அப்ப 5 மணி மேல நுகர்வோர் இல்லையா? அவங்களுக்கு பிரச்சனை எப்ப கூப்பிடுவாங்க? சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்றது இல்ல சில சமயம் சாட்டர்டே ஹாஃப் டே ஒர்க் பண்றது, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நுகர்வோரை தயவு செய்து வரி கட்டக்கூடிய மக்களை, ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் தயவு செய்து மாற்று விஷயத்தை எப்பயோ கண்டுபிடிச்சிடணும். நான் அதான் திருப்பி சொல்றேன், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் இப்படி யாரையும் குறை சொல்லல. ஏன் அதிகாரிகள் யாரும் ரெக்கமெண்டேஷன் செய்யறது இல்லை அரசுக்கு? சோ நான் இப்போ நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு முதல்வர் ஆகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா நல்லது என்ன நினைப்பேன். அப்படிதான் எல்லா முதலும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏன் இதுக்கான விஷயங்கள் சஜஸ்ட் பண்றது இல்லை? அப்ப ஏன் நம்ம டாப் லெவலில் படிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கோம், நிர்வாகத்தோடைய தலைவராக ஏன் உட்காந்துருக்கோம் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு. நான் சொல்றது சென்னையிலேயே, போரூர்லயோ, இங்கே வரல இல்ல, நீங்க எங்க வேணாலும் போய் கேளுங்க. ஆவின் பால் போய் கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணிக்கங்க,
எம்ஆர்பியோட 2 ரூபா எக்ஸ்ட்ரா. இது தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு வியாபாரிகளுக்கு வந்து 4 8 போது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்றதுனால இப்படி பண்ணாங்க. முன்னாடி வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவினுக்கு கார்டு கொடுப்பாங்க. அதுக்குன்னு அந்த ஆவின் அவுட்லெட் தனியா அவங்களே வச்சுப்பாங்க. அந்த ஆவின் அவுட்லெட் ஆமா அந்த லைன்ல நிக்கணும். இல்லைன்னா வந்து அதுக்கு ஆவின் அவுட்லெட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் விட்டு அவங்களே வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து கூட வாங்கி போட்டுக்கலாம் மந்த்லி. இப்ப பேப்பர் எப்படி போடுறாங்க அது மாதிரி சர்வீஸ் சார்ஜ் போடலாம். பட் அந்த கார்டு சிஸ்டம்லாம் போயிடுச்சு. சோ அப்ப அந்த ஆவின் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் வந்து அதிகமா வந்து அரசு பால் வாங்குவாங்க. இப்ப தனியார் பால் எவ்வளவு காம்படிஷன் இருக்குது, அதெல்லாம் இப்ப ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அரசுக்கே வரும். ஆனா அந்த சிஸ்டத்தை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றது என்னோட வருத்தமான செய்தி. அதிகாரிகள் ஐஏஎஸ் வரையும் உட்பட யாருமே இதை கண்டுகொள்ளாதது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆவின் பால் ஆகட்டும், இவங்களோட டாப் லெவல் அதிகாரிகள் யாரும் இதை கண்டுகொள்வதில்லை. பல முறை புகார் அளித்தும். ஓகே சார். அடுத்ததாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு, அது எல்லா பக்கம் நடக்குது. அதை பத்தி உங்களோட கருத்து, இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் நம்ம கேட்டு அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியும்? நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படின்னாலே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்துருது. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங் சாங்ஷன் பண்ணது யாரு? ஒருவேளை அப்ரூவ் பண்ணாம கட்டினா ஓகே, அப்படியே அப்ரூவ் பண்ணாம கட்டினா கூட அதுக்கு யார் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தது? அப்ப அதுக்கு யார் இபி கனெக்ஷன் கொடுத்தது? இதெல்லாம் நம்ம கேள்விக்குறியாவது. அது சில பட்டாவும் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகள் வேலை ரிட்டையர் ஆகிட்டு போனாலும் சரி, அவங்களை வந்து தயவு செய்து அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்கள் குற்ற வழக்குகள் பதிந்தால் மட்டுமே அடுத்த நீர்நிலை ஆக்கிரமிப்பட மாட்டாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சென்னை உதாரணத்துக்கு எடுத்துப்போம், தமிழ்நாடு அடுத்தது போ. சென்னையில எடுத்தீங்கன்னா 15 கார்பரேஷனுடைய ஆபீஸ் இருக்குது. மாநகராட்சி மண்டல ஆபீஸ் அலுவலகம் 15, ஜோன் 15 வரை இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் வரி கட்டலன்னா வந்து அந்த வீட்டுல வரி கட்டலன்னு ஒட்டுறீங்கல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல, இவர் வரி கட்ட மறுப்பவர், கோயில்ல வரி கட்ட மறுப்பவர் அப்படின்னு கோயில்ல வந்து கோயில் கடையில் வரி கட்ட மறுப்பவர்னு ஒட்டுறீங்க. இவர் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர். இந்த நிறுவனம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு நிறுவனம். இந்த வழிபாட்டு தலம் அது இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டினோ நீர்நிலை, இந்த அரசு அலுவலகங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளது. அரசு அலுவலகமே அப்படிதான். சோ அப்ப இருக்கும்போது இதெல்லாம் அந்த லிஸ்ட் போட்டு அந்த போட்டோவை போட்டு ஏன் ஒரு ஜோனல் ஆபீஸ் வாசல்லையும் தொங்க விடல? அப்படி தொங்க விட்டு இருந்தா நாளைக்கு வந்து சட்டம் பேச முடியாதுல்ல. நாளைக்கு அவங்க பேசியிருப்பாங்க, என்ன யோசிச்சிருப்பாங்க, ஓ கரெக்ட் தான் இவங்க பேசுறது வந்து நியாயமான விஷயம், இப்ப இவர் வந்து ஆக்கிரமிப்பாளர், இவர்கிட்ட பேசக்கூடாது, இவர் ரைட்ஸே இல்ல அப்படின்னு அந்த சொத்தை மீட்கலாம்ல, நீர்நிலை மீட்கலாம்ல. இத மாநகராட்சி பயன்றதுக்கு யார் தடுக்கிறா? யாரா கையை பிடிச்சு தடுக்கிறாங்களா? நான் ஒரு மண்டல ஆபீசர்கிட்ட பேசுறேன், பேர் சொல்லுவோம்ல, ஏன்பா எங்க வேலைக்கு எவ்வளவு வைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ண பெரிய ஆளுநர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க, கஷ்டமாகுது. அப்ப அந்த பெரிய பணக்காரர்கள் யார், பெரிய முதலாளிகள் யார்? நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ண இவர்கள் யார் வந்து தைரியம் கொடுத்தது? சோ நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு இடத்துல மட்டும் போய் எடுக்கிறது கிடையாது. கல்வி நிறுவனங்கள், ஒழுக்க சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குது. வழிபாடு தலம், அரசு அலுவலகங்கள், ஒரு சாதாரண ஒரு தனியா ஒரு ஏழைங்க அது போனா அதை குடிச்சு எடுத்துறீங்க, அதை வீட்டை இடிச்சிடுறீங்க. இதெல்லாம் ஏன் கேட்கல? அப்ப சட்டம் யாருக்கு? பொதுஜனத்துக்கு மட்டும்தானா? இல்ல அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், இல்ல சக்தி வாய்ந்த மனிதர்களும் உண்டா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அடுத்ததாக சார், எந்த விஷயத்த மாத்தனா சாலை விபத்துக்கள், இந்த சாலை ஆக்கிரமிப்பு இதெல்லாம் தடுக்க முடியும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா அசோக் நகர்ல இருக்க உதயம் தியேட்டர் பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா வந்துட்டு தனியார் நிறுவனம் இல்ல அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க ஆக்கிரமிச்சு அதை பார்க்கிங்கா யூஸ் பண்றாங்கன்னு சர்ச்சை இருந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? நான் நேத்தும் போட்டேன், இன்னைக்கும் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு மண்டலத்துல 15 நினைக்கிறேன், அந்த மண்டலத்துல பொது இடத்துல பேரிகேட் மாதிரி போட்டு வச்சதை எடுத்து இடிச்சு இது பண்ணாங்க. மாநகராட்சிக்கு வாழ்த்துக்கள். அங்க இருக்க பண்ணக்கூடிய அதிகாரி பண்ண முடியும் போது ஏன் ஜோன் 10 மண்டலம் 10 கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன்னா அந்த அசோக் நகர் அது உட்பட்டு தான் வருது, இந்திரா காலனின்னு ஒரு இடம் இருக்குது. நாமளா என்னன்னா ஒரு போஷான பீப்புள் அங்க வாழ்றாங்க. நம்ம அந்த உதயத்தை பின்னாடி ஒரு 2 ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, இதுல மக்கள் அழகா போலாம். ஆனா அதை மறைச்சு நான் உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்புறேன், நீங்க அதையும் காமிக்கலாம் நீங்க இந்த வீடியோல. அதுல எல்லாம் தனியார் போர்டை போட்டு வச்சிருக்காங்க, விளம்பரம் போட்டு அந்த பேரிகேட் போட்டு அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. யார் தைரியம் கொடுத்தது பொது போக்குவரத்து முடக்கிறதுக்கு? இதுக்கு நான் பழைய ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் அதாவது பழைய இன்னும் இருக்காரு, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் ஐஏஎஸ், அவருக்கு போன்ல சொல்லி வாட்ஸ்அப் அனுப்ப சொன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப இருக்க ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவருக்கு நான் அனுப்பிச்சேன், எந்த நடவடிக்கை இல்ல. ஜேசிக்கு அமிச்சாச்சு, டிசி ஒர்க்ஸ்க்கு அமிச்சாச்சு, கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை ஐஏஎஸ்க்கு அமிச்சாச்சு, நடவடிக்கை இருக்குல்ல. காவல்துறைக்கு சொல்லியாச்சு, போக்குவரத்து காவல்துறைக்கு நடவடிக்கை இல்லை. அப்ப பொது அந்த பலம் வாய்ந்த மனிதர் யார்? அவர் பெரிய மனிதரா இல்ல பெரிய மனிதரோட நண்பரா? எப்படி வந்து அவங்க ஒரு ஆளா இல்ல 4-5 பேரா? இவங்க எல்லாம் ஏன் பொது போக்குவரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? அதை ஏன் எடுக்க முடியல? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து துருப்பிடித்த சிஸ்டம் தான். இன்னும் எல்லாம் படிச்சு வரீங்க, இன்னோவேட்டிவ்ன்றீங்க, சூப்பர்ன்றீங்க, டூப்பர்ன்றீங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வரீங்க. இப்போ யங் சாப்லாம் வந்திருக்கீங்க, ஏன் இன்னோவேட்டிவா யாரும் யோசிக்க மாட்டீங்க? எப்ப பார்த்தா ரோட்லயே நின்று டிராபிக் போலீஸ் வெயில நின்று கேஸ் போட்டுனே இருந்தா மக்களும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. சோ மக்களுக்கு நான் சும்மா சொல்லல. அப்படி இருக்கும்போது கேஸ் போட்டுட்டே இருந்தா இது வந்து துருப்பிடித்த சிஸ்டம். அப்ப உங்களோட எண்ணங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணி அடுத்த லெவல் யோசிக்க மாட்டீங்களா? இதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள்? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு ஏரியால வந்து ஆர்டிஓஸ் இருப்பாங்க, டிராபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. ரெகுலரா இதே பண்ணிட்டு இருந்ததை விட ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, மார்ஷல், டிராபிக் மென், போலீஸ்னு டீமா நிறைய இருக்காங்க. ஒரு 60 பேர் 50 பேர் இருக்காங்க ஒரு ஸ்டேஷன்ல. ஆர்டிஓலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் போலாம், தனியா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்காங்க, லோக்கல் ஆர்டிஓஸ் இருக்காங்க. இவங்க ஒரு ஏரியால இருக்கக்கூடிய கமர்ஷியல் பிளேசஸ் முதல்ல டச் பண்ணணும். தியேட்டர், ஹாஸ்பிட்டல்,
ஃபேக்டரிஸ், எக்கனாமிக் ஜோன்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய பெரிய டிஎல்எஃப் ஐடி பார்க் மாதிரி இருக்கக்கூடியது, காமர்ஸ் ஜோன், அந்த மாதிரி இடத்துல உள்ள போயிட்டோம்னா அங்க இருக்க 2 வீலர் 4 வீலர்லாம் இவங்க பார்க்கிங்ல செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுல நம்பர் பிளேட்டுக்குள்ளே எழுதுறவன், நம்பர் பிளேட் கிட்டத்தமா வெறும் 5 போடுறது 7 போடுறது, அதே மாதிரி இதெல்லாம் யாருன்னா மோஸ்ட்லி அரசியல்வாதிங்க அவங்களுடைய ஆட்கள். இல்லைன்னா பவர் சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் இந்த ஏரியா தரதில்லைங்க, நாங்க 5 தான் போடுவோம், 000 ஃபைன் போட மாட்டோம், 007 போட மாட்டோம், நாங்க தான் அப்படிதான், நாங்க ரூல் பிரேக்கர்ஸ் தான், ரூல் மேக்கர்ஸ் கிடையாது அப்படின்ற கான்செப்ட்ல ஓடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அங்க என்ன பண்ணலாம், இனிஷியலா வந்து அந்த காமர்ஸ் ஜோன் போறீங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போறீங்கன்னா அந்த நிர்வாகத்துக்கிட்ட முதல்ல நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அந்த போலீஸ் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இங்க இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, இங்க வந்து 10,000 வண்டி இருக்குது, மோஸ்ட்லி அதான் அங்க டிராவல் ஆக போகுது. அந்த 10,000 வண்டியில சன் கண்ட்ரோல் ஃபிலிம் இது, பம்பர் எங்க இதில் இருக்குது, ஃபேன்சி நம்பர் பிளேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவங்க அழகாக அதை பார்த்து நோட்டீஸ் கொடுத்து முதல்ல ஒரு வாரம் டைம் கொடுத்துக்கலாம். 2வது வாரத்தில் சார்ஜ் போடலாம், 3வது வாரத்தில் டீடைன் பண்ணலாம் வண்டியை. இதை பண்ணா ரோட்ல மேக்ஸிமம் வண்டி கம்மியாயிருமா? இதான் இது ஒரு பேசிக்கான விஷயமா. இவன் திருப்பி தெருவில் நின்று எங்கேயோ போறதை விட அந்தந்த ஏரியா இதை லாக் பண்ணா, எப்பா தியேட்டருக்கு போய் தான் அவனோட டெய்லியும், இல்ல ஹாஸ்பிட்டல் போவாங்க, இல்ல ஆபீஸுக்கு போவாங்க, இல்ல மார்க்கெட்டுக்கு போவாங்க, போய் அங்க லாக் பண்ணுங்க. சண்டே ஆனா கறி கட்டி நெல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், 2வது வார்னிங், 3வது சார்ஜ், 4வது டீடைன் பண்ணுங்க. இது எவ்வளவு ஈஸியான வேலை. நான் சேலஞ்ச் பண்றேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். 3 மாசம் இதை பண்ண சொல்லுங்க ஸ்ட்ரிக்டா. 4வது மாசத்துல இருந்து எவ்வளவு கேஸ் கம்மியாகும். மக்களுக்காக கேஸா, கேஸுக்காக மக்களான்னு எனக்கு தெரியல. 60 கேஸ் போட்டு 50 கேஸ் போட்டு கேட்கறது அவங்களுக்கு மன உளைச்சல், இவங்களுக்கு மன உளைச்சல். அதுலயும் ஒரு ஒஸ்டான விஷயம் என்னன்னா, ஹெல்மெட் கேஸ் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இல்லாதப்பட்டவங்க கொரோனா எல்லாம் ரொம்ப வந்து போனா இன்னைக்கு 1000 ரூபாய் எடுத்து போக முடியாது. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பையன் வந்து அவன் லவரை கூட்டு போறான், ரொம்ப நாள் கழிச்சு சண்டை போடுது. சண்டை போனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போறதுக்காக போறாங்க, கையில 500 ரூபாய் சாப்பிடுறதுக்கு. அந்த 500 ரூபாய் காலி. இவங்க ஒரு 500 ரூபாய் வர சொல்லி அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த லவ் திருப்பி அங்க பிரேக்கப் ஆயிடுச்சா? இந்த உறவுமுறை கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, அது பதிலா ஒரு ஹெல்மெட் கொடுத்துருங்க, 700 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஃபைன். 2வது ஹெல்மெட்டுக்கு வித்துருங்க, 700 ரூபாய்க்கு ஃபைன் கொடுங்க. இப்படி ஹெல்மெட் நீங்க வந்து என்னன்னா கவர்மெண்ட் மூலமாவே, டிராபிக் டிபார்ட்மெண்ட் மூலமாவே, இல்ல ஆர்டிஓ மூலமா சேல்ஸ் பண்ணா அவன் எத்தனை ஹெல்மெட் வாங்கி வீட்டுல வைப்பான்? ஐயோ நம்ம போனா அடுத்த ஹெல்மெட் வித்துறானுப்பா, நம்ம இப்படியே வாங்கிக்க முடியாது அப்படின்றனால 2 ஹெல்மெட் 3வது ஹெல்மெட் போட்டு வந்துருவாங்க. இது ஈஸியான வழியா? அப்போ நீங்க வந்து என்னன்னா மக்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இது அறிவு சார்ந்த விஷயம், அறிவா யோசிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், இது அடுத்த கட்டமாக நீங்க சொல்ற மாதிரி 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்ல வச்சிருக்காங்க, நம்பர் பிளேட்னு சொல்றீங்க. இப்போ ஆர்டிஓல போனா நீங்க 5000 ரூபாய் 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுவே கொடுத்துறாங்களே. 5ஆம் நம்பர்னா 5 மட்டும் போடுவாது, அந்த 5ஆம் நம்பர் ஆர்டிஓல கொடுக்கட்டும், 000 ஃபைன் போடணும். அதுதான் சார் கேக்குறேன். வெறும் 5ஆம் நம்பர் தான் இப்ப நிறைய பேர் போட்டு அதுதாங்க. அந்த 5ஆம் நம்பருக்கு வெறும் 5 கிடையாது, 0005 தான் அந்த நம்பர் கொடுக்குறதே. அவங்க அந்த 00 எடுத்துட்டு வெறும் ஃபைன் போடுறாங்க. இதுக்கு முறையா வந்துட்டு ஃபைன் போடணும். முறையா ஃபைன் போடுறது மட்டும் இல்லாம வந்து அடுத்த வாட்டி வரும்போது டீடைன் பண்ணணும், பண்ணாதான் சரி வரும். இது மேக்ஸிமம் எங்க இருக்குது, சன் கண்ட்ரோல் ஃபிலிம். இப்போ ஒன்றும் இல்லை, டிராபிக் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாதுன்னு பெருசா பண்ணாங்க போலீஸ்ல. என்ன கேட்கறேன், கொஞ்சமாவது மக்களை வந்து நீங்க வந்து உங்க மேல ஒரு மதிப்பு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லபடியா கரெக்டா செய்யுங்க, ஒரு விஷயம் செஞ்சா ஸ்ட்ராங்கா செய்யுங்க. சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஆடுனீங்க, ஒரு வாரம் எல்லாத்தையும் பிடிச்சிங்க. அப்புறம் இப்ப சன் கண்ட்ரோல் ஃபிலிம் இல்லாத இடங்கள் தலைமைச் செயலகத்துக்குள்ள போங்க, அங்க இருக்கக்கூடிய அத்தனை காரையும் உள்ள செக் பண்ணுங்க. அதிகாரிக்காரோ அரசியல்வாதிக்காரோ எல்லாமே ஸ்டிக்கர் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் இருக்கா இல்லையா? சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஏன் ஓட்டுறீங்க? அப்ப நீங்க யாரு சட்டத்துக்கு மேலையா? இல்ல சட்டத்துக்கு நீங்க பொருந்த மாட்டீங்களா? நம்பர் 5, 3, 2 இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்களாம் யாரு? உங்க கட்சி பேர் அதை எழுதிங்க, உங்க தலைவர் படத்தை அதில் போடுறீங்க. அப்ப இவங்கெல்லாம் ஏன்னா உங்களுக்கு பயம், பொதுமக்களை போட்டு அடிக்கலாம், கொள்ளலாம், என்ன பண்ணலாம். ஆனா அரசியல்வாதிகள் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உயர் அதிகாரிகள் நாளைக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்ற பயம். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறது? கீழே நிற்கவங்க சொல்லவே மாட்டேன். டிராபிக் போலீஸ் ரோட்ல நின்று ஃபைன் போடுறவங்க நான் வார்த்தையே சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீ யாராலும் புடின்னு மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா பாயத்துக்கு ரெடியா இருக்காங்க போலீஸ். ஆனா அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால இந்த பிரச்சனை வருதுன்னா நீங்க முதல்ல அந்த சென்ட்ரல் பாருங்க, முடிச்சாச்சு. ஃபேன்சி நம்பர் பிளேட்னு சொல்லி நம்பர் பிளேட்லாம் காட்டினாங்க, திருப்பி இப்போ ஓடுது. இப்ப திருப்பி இந்த ஸ்டிக்கர் மேட்டர் இன்னும் அதிகபட்சம் 1 மாசம் திருப்பி எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுவாங்க. அப்போ நீங்க எல்லாம் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு விஷயத்த பண்ணா ஒரு ஸ்ட்ராங்கா இதை வந்து லைஃப் லாங் அங்கதான் இருக்கணும் அப்படின்றது என்னைக்காவது வந்துருக்கா? இது வந்து அப்படின்னா மக்கள் இதை காமெடியா தான் பார்ப்பாங்க. சாலை விபத்துகள் பத்தி உங்களோட கருத்து? அதாவது செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ ஓட்டுறவங்க போனை பார்த்துட்டு மேப் பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இதுல ட்ரக் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து தூக்கம் வரக்கூடாதுன்னு வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதை பத்தி உங்களோட கருத்து? முதல்ல எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா ஆக்சிடென்டே நடக்கல. சென்னையில, தமிழ்நாட்டிலேயே, இந்தியாலேயே எங்கேயும் நடக்கல. நான் சேலஞ்ச் பண்றேன், 20 வருஷமா ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கல. நம்புறீங்களா? நம்ப முடியல சார். ஏன்னா இப்ப நீங்க நம்ப முடியல சொன்னீங்கல்ல, இப்ப உங்க வாயில நீங்களே ஒத்துப்பீங்க பாக்குறீங்களா? இப்போ செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டினா விபத்து நடக்கும்னு சொல்றேன். ஆமா சார், தெரியுது. தெரிஞ்சும் நான் செல்போன் பேசிட்டு போறேன். அப்ப அது விபத்தா நிகழ்வா? நிகழ்வு. ஆக்சிடென்டா இன்சிடென்டா? இன்சிடென்ட். ரெட்டு தான்னா போகக்கூடாது. என்னையாவும் பிடிப்பான், நான் வந்து லாயரு, நான் பிரஸ், எங்க அப்பா அரசியல்வாதி, என் மாமா அவரு, நான் ரவுடி எல்லாம் சொல்லிட்டு போனா அது பவர் சென்டர். அதை தாண்டி அந்த ரெட்டு தாண்டி போகும்போது விபத்து நடக்கும் தெரியும். தெரிஞ்சு நான் திமிர் பிடிச்சி போறேன். அப்ப அது நடக்கிறது விபத்தா நிகழ்வா? இன்சிடென்ட். இன்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல இன்சிடென்ட். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நடக்கும் தெரியும், அது மீறி போறோம். அப்ப என்னது? நிகழ்வு. படம் பார்த்துனே வண்டி ஓட்டுறேன். நீங்க வந்து அரியா என்னன்னா, இந்த செல்போன் கம்பெனிக்காரங்க யாருன்னா பெரிய கார்பரேட். இன்னைக்கு கார்பரேட் கண்ட்ரோல் தான் அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு இருக்குன்ற மாதிரி ஒரு மாயை வந்துச்சு. என்ன காரணம்னா, ஹெல்மெட் மக்கள் போட சொல்லி டார்ச்சர் பண்ணீங்களா? நீதிமன்றம் தான் ஆணை போடுச்சுன்னு சொன்னீங்களா?
டெய்லி இன்னைக்கு 60 கேஸ் ஹெல்மெட் போடுறீங்களா? அந்த 60 கேஸ் ஹெல்மெட் போடுறதுனால என்ன ஆகுது? இன்னைக்கு ஒரு 50-60% ஹெல்மெட் போட ஆரம்பிச்சு மக்கள் காப்பாத்துன்னு ஒரு எண்ணம் வந்துச்சா? நியாயமான விஷயம். நான் தலைவணங்கிற காலத்தோட கும்புறேன் எல்லாம் ரைட். அப்போ அந்த 60% ஹெல்மெட் போட்டோன்னே அந்த ஹெல்மெட் வியாபாரம் குடிச்சு யாருக்கும் லாஸ் இல்ல. ஆனா செல்போன் டிரைவிங் ஒன்று பண்ணும்போது கார்பரேட்டுக்கு லாஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக செல்போன் டிரைவிங் கேஸே போடாம இருக்கீங்களா? என்ன காரணம்? யாராவது பிடிச்சி கொடுத்தா பேருக்கு 1-2 போட்டு வைக்கிறீங்க தவிர 60 ஹெல்மெட் கேஸ் போட்ட நீங்க, ஒரு தனி மனிதனை காப்பாற்றக்கூடிய நீங்க, செல்போன் நான் பேசிக்கிட்டு அதை பணம் பார்த்துட்டு ஓட்டினா எனக்கு ஆபத்து, எதிரில் ஆபத்து, தேர்ட் பர்சன் ஆபத்து. என் வெஹிக்கிள் டேமேஜ், அவன் வெஹிக்கிள் டேமேஜ், இவன் வெஹிக்கிள் டேமேஜ். அப்ப இதை கொலை முயற்சியா வழக்கு பதிவு பண்ண கூடாதா? ஒரு உயிரை கொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஆட்டோக்காரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கேப் டிரைவர்ல இருந்து கல்லூரி வாகனங்கள்ல இருந்து பெரிய பெரிய கார்பரேட் பஸ், கார்பரேட்ல படிச்சு பிஇ படிச்சு எம்பிஏ படிச்சு அப்படியே கோமால இருக்க மாதிரி அத்தனை பேர் அந்த பேசஞ்சர் இருக்கும்போது எனக்கு அந்த கோவங்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள் மீதோ இல்லைன்னா போலீஸ்காரங்க மீதோ இல்லைன்னா யார் மீதோ எனக்கு கோவம் இல்லை. எனக்கு முதல் கோவமே இந்த முதுகெலும்பு உடஞ்ச பொதுமக்கள் மேலதான். ஆட்டோக்காரர் செல்போன் பேசினே படம் பார்த்து வண்டி ஓட்டுவாரு. இவங்க அதை சொல்லக்கூட மாட்டாங்கன்னா உங்க படிப்பு என்ன படிப்பு? உங்களை ஒருத்த கெட்டவாத பேசினா கோவம் வந்து அடிக்க போறீங்க. ஆனா உங்க உயிரை ஒருத்தன் பணைய வைக்கிறான். அந்த பணைய வைக்கிறவன உங்களால தட்டி கேட்க முடியல. தப்பு செய்ய தைரியம் போறான். அரசு பஸ் வாட்ஸ்அப் நோண்டி போறான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் கேட்கலன்னா உங்க படிப்பு எதுக்கு? உங்கள் படிப்பிற்கும் உங்கள் பள்ளிக்கும் உங்கள் தாய் தந்தைக்கும் நீங்கள் அவமானமே. ஓகே சார். அடுத்ததாக இந்த குட்டி யானை, அதாவது மெனிடோர் ஆட்டோல வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்திருக்கேன். ஒரு எஸ்ஐ பண்ணாரு, ஓவர்லோட்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. இப்போ எம்டிசி பஸ் சென்னைக்குள்ளேயே பார்த்தோம். அதான் சொல்றேன், குட்டி யானையில அவர் வந்து ஸ்கூல் புக்ஸை அந்த லிமிட்டுக்கு கீழே தான் வச்சு போறாரு. ஆனா அதுக்கு வந்து அப்செக்ஷன் சொல்லி போட்டாங்க. என்னோட ஒரு கேள்வி நான் பல பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், டெய்லி பார்ப்பேன், எனக்கு மனசு கோவம் வரும். என்னன்னா எம்டிசி பஸ் மாநகர பேருந்து பீக் அவர் காலைல பாத்தீங்கன்னா 100 பேர் 120 பேர் போவாங்க. ஒரே ஒரு டிராபிக் போலீஸோ ஒரே ஒரு ஆர்டிஓ என்னைக்காவது கவர்மெண்ட் பஸ்க்கு ஃபைன் போடுறதா சரித்திரம் உண்டா? இது வரைக்கும் இல்ல சார். இனிமேல் நடந்தா நல்லா இருக்கும். அப்ப சட்டமும் அபராதமும் வெறும் அப்பாவியான வரி கட்டக்கூடிய பொதுமக்களுக்கு மட்டும்தானா, இல்ல இது கடமையை செய்ய தவறிய அதிகாரிகளுக்கும் அந்த துறையின் நிர்வாக அதிகாரிக்கும் உண்டா அப்படின்றத வந்து $1 மில்லியன் கேள்வி. ஒண்ணு. ஓகே சார், கரெக்டா? இதே மாதிரி 2 வீலருக்கு லைசன்ஸ் இல்லைன்னா ஃபைன் போட்டுறாங்க. 3 பேர் பசங்க ஏதாவது வந்து காசு பணம் இல்ல, ஒரு பைக்ல 3 பேர் ஃப்ரெண்ட்ஸோ போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு 2000 ஃபைன். இல்ல ஹெல்மெட் இல்ல ஃபைன், செல்போன் பேசினா அது ஏதோ அத்திப்புத்த மாதிரி ஃபைன், அதை விட்டுருவோம். இந்த ஃபைன்லாம் போடக்கூடிய நிர்வாகங்கள் என்னைக்காவது சாலை டேமேஜ் ஆயிருக்கு, ரொம்ப வருஷமா டேமேஜ் ஆயிருக்கு, அந்த கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட ஏஇ மேல இருந்து ஆரம்பிச்சு அந்த கார்பரேஷனோட ஐஏஎஸ் அவங்க மேல ஏதாவது ஃபைன் போட்டிருக்கீங்களா? இந்த விபத்து இறந்து போனா மக்களும் இதை விட்டுறாங்க, போராளிகளும் விட்டுறாங்க. எங்கேயாவது விபத்து நடந்து ரோடு ரொம்ப நாளா இருந்து நீங்க பெட்டிஷன் கொடுத்து யாரும் கண்டுக்காம அங்க விபத்து ஆயிடுச்சா, தயவு செய்து கார்பரேஷனா இருந்தா அந்த அதிகாரிகள் வரையும் மேல வரையும் போங்க, ஐஏஎஸ் டைரக்டரா இருந்தா ஐஏஎஸ் டைரக்டர் ஜெனரல் வரையும் போங்க. இவங்க வந்து பர்சனலா இவங்க வந்து வேலை செய்யல, வேலை செஞ்சிருந்தா ஏன் இந்த மாதிரி நடந்துருக்கு, இவ்வளவு பெட்டிஷன் கொடுத்து நடக்கல, இந்த விபத்துக்கான நஷ்டீடையும் கேளுங்க. அந்த வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா வண்டி டேமேஜ் நிறைய பேருக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கும், அது ஹாஸ்பிட்டல் பில்லையும் தயவுசெய்து நஷ்டீடை கேட்டா ஒழிய நடக்காது. யாராவது ஒரு போலீஸோ ஆர்டிஓ அந்த ஏஐக்கும் அந்த கார்பரேஷன் ஏஐக்கும் ஐஓஎஸ் ஏஐக்கும் ஃபைன் போட்டிருக்காங்கன்னா இல்ல. நம்ம மக்களும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த ரோடு சரியில்லைன்றாலையும் மட்டும் இல்லாம வேகமா டிராபிக் ஆகுது, வேகமா போகணும்னு பிளாட்ஃபார்ம்ல ஓட்டுறாங்க. நம்ம வரிப்பணம் 5 வருஷமா வரக்கூடிய வரிப்பணத்தை நம்ம போட்டு அந்த பிளாட்ஃபார்ம் 5 வருஷமா வரணும். நம்ம பிளாட்ஃபார்ம் ஓட்டி உடஞ்சு போச்சுன்னா அந்த 5 வருஷம் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் 2 வருஷத்துல உடஞ்சிடும். அப்ப திருப்பி இன்னொரு வரிப்பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம். யாரு? நம்மளுது. அப்ப திருப்பி வரிச்சுமை யாருக்கு வரும்? நமக்கு தான். இந்த அடிப்படை கூட அறிவு இல்லாமல் நான் ஒரு பெரிய கம்பெனில நான் பெரிய ஒரு பாஸ், you know that I am a very brilliant person and I got a lot of lakhs in CTCs and I lead many people. உன்னால ஒரு சமுதாயத்தை, அதாவது ஒரே ஒரு பழமொழி சொல்லலாம், நாட்டு மக்களின் ஒழுக்கம் அவன் வாகனம் ஓட்டும் விதத்தில் உள்ளது. இதுல இருந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இதுதான் இந்த ஒரு சின்ன விஷயம். ஓகே சார். கடைசியா இறுதியா வந்துட்டு பப்ளிக்ல ஸ்மோக்கிங் பண்றாங்க, பொது இடத்துல வந்துட்டு புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அதை நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நம்மவும் ட்ரை பண்ணுறோம். இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் இருந்தால் இதை ஸ்டாப் பண்ண முடியும்? இதனால நிறைய பேருக்கு வந்துட்டு புகைப்பிடிக்காதவங்களுக்கு கூட புற்றுநோய் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, பாசிவ் ஸ்மோக்கிங். ஸோ இது எப்படி தடுக்கலாம்? எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் வேணும் சார்? பொது இடத்துல புகைப்பிடிக்கூடாது அப்படின்றத அங்கங்க அந்த சும்மா பேருக்கு அந்த கடையில் வந்து நோ ஸ்மோக்கிங் ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க. ரெண்டாவது இதுக்கு விளம்பரம் வேற. விளம்பரம் என்னன்னா கவர்மெண்ட் காஸ்ட்ல. நான் என்ன கேக்குறேன், விற்கிறது ஒரே ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை தடை செஞ்சுட்டா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு கம்பெனி தடை செய்யாம 8 கோடி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற பேர்ல இவ்வளவு காசு செலவு, மக்கள் வேஸ்ட். ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு நாள் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இருந்தது, பொது சுகாதாரம் தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அங்க ஆள் பற்றாக்குறை இப்ப கார்பரேஷன் 1.5 வருஷம் முன்னாடி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அது ஃபைன். வலசவாக மண்டலத்துல மண்டலம் 11ல ஏரியா ஹெல்த் ஆஃபீஸர் சுகாதார அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், சார் இந்த மாதிரி நிறைய பப்ளிக்ல ஸ்மோக் பண்றாங்க, இப்ப லேடிஸும் நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஏரியா முன்னாடி வந்து ஒரு கடை ஓரமா எங்க பிடிச்சா தெரியாது, குடியிருக்க பகுதியில லேடிஸ் பிடிக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலைல 8-8:30 மணிக்கு அந்த பிள்ளைங்க பொம்பளைங்க சிகரெட் பிடிக்கும் போது பெண் பிள்ளைகள் போகும்போது அதை நாளைக்கு அதுவும் ஒரு பழக்கமாயிடும். ரொம்ப அநியாயமாகுது. இது வந்து 151வது வார்டுல 153வது வார்டுல நடக்குது, முகலிவாக்கம் மெயின் ரோட்ல. அது வந்து போரூர்ல வலசவாக லிமிட்ல வருது.
இதை ஃபைன் போடுங்க சார் அப்படின்னா, சார் ஆக்சுவலாக வந்து 1.5 வருஷம் ஆச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் ஃபைன் போடுறது புக் வாங்கல சார், பில் புக் வாங்கலன்றார். ஒரு ஏஹெச்ஓ பேசக்கூடிய பேச்சா? இப்படி பொறுப்பற்ற ஒரு ஏஹெச்ஓக்கு மக்கள் ஒரு வந்து சம்பளம் தேவையா? இதை நீ சொல்லணும். அப்ப மக்களும் புகார் எடுத்து போட்டா இப்ப யாருக்கு புகார் கொடுக்கணும்? 1913 போடணும். இதை வந்து யாராவது கட்டு என்னைக்கா நீங்க சிட்டிக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் புகை பிடிக்காங்க. அப்ப ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லாதவங்க எப்படி போய் டீ குடிப்பாங்க? ஒரு பெண் பிள்ளைங்க எப்படி போய் குடிப்பாங்க? ஒரு குடும்ப பிள்ளைங்க எப்படி போய் டீ குடிப்பாங்க? சுத்தி ஊறாங்க மூஞ்சில புகை. அப்ப இதுக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் யார் பொறுப்பெடுக்கிறது? இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி தகுந்த நடவடிக்கை முதல்ல வந்து நாங்க இருக்கிறோம். அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து என்ன சுகாதாரத்துறை வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களான்றத டிசி ஒர்க்ஸ்னு இருக்காரு, அவர் கேட்கணும். அது மாதிரி ஜேசி இருக்காரு, அது மாதிரி கமிஷனர் இருக்காரு, பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க. இவங்களாம் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க தான் என்னோட கேள்வி. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா? ஆக்சிஜன் இன்றி அண்டம் இயங்குமோ?